ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு பிரியங்கா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி தக்காளி தொக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மீடியம் சைஸ் பல்லாரி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்ல ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு செய்கிறதுனால 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தக்காளி வெந்து வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். பார்க்கலாம், பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கலாம். இப்போ வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன்
மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். வதக்கிக்கலாம். மசாலா போட்டு மசாலையோட பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்றணும்னு இல்லை. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மிலே வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிளெயின் ரைஸில் கூட நம்ம இதை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி தொக்கு உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரபு பிரியங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.